சாமானிய நேயர்களுக்கு வணக்கம். ஐ திங்க் நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு சோலோவா உங்கள சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இந்த கோயம்புத்தூர் அது அந்த வார்த்தைய சொல்ல விரும்பல நான். பட் அந்த பொண்ணுக்கு நடந்த அநீதி, இதற்கு மேல் யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய கருத்து மட்டும் இல்ல. உலகத்தில் உள்ள எல்லாருடைய கருத்து. உலகத்திலேயே அந்த கருத்து இருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணு ஏர்போர்ட் பக்கத்துல இருந்துட்டு இருக்கும்போது, அவங்க ஃப்ரெண்ட வந்து தாக்கிட்டு, இவங்க வேற ஒரு லொகேஷனுக்கு கூட்டிட்டு போய், வலுக்கட்டாயமாக என்ன நடந்ததுன்றத என் வாயால நான் சொல்ல முடியாது. இது யாருக்கும் நடக்கவே கூடாது. பட் இந்த விஷயத்துல வந்து திமுககாரங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இதுக்கு ஒரு அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கிறாங்களா? இந்த விஷயத்துக்கு ஒரு அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கிறாங்களா? இந்த விஷயத்துல வந்து ஆமாம், இந்த மாரி ஒண்ணு நடக்கக்கூடாது இதுக்கு மேல் அப்படின்றபோது, அவங்க என்ன பண்றாங்க, குஜராத்ல இது நடக்குது, ஆந்திரால நடக்குது, அந்த ஊர்ல நடக்குது, இந்த ஊர்ல நடக்குதுன்னு சொல்லி, வேற ஊர் டேட்டாவெல்லாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவங்க மத்த ஸ்டேட்ட கம்பேர் பண்ணும்போது இவங்களுடைய டேட்டா என்னன்றது இவங்களுக்கு தெரியணும்ல. அந்த டேட்டாவை கொடுப்பது தான் இந்த நிகழ்ச்சி. நான் திருப்பியும் சொல்றேன், இதற்கு வந்து வெறும் அரசாங்கம் மட்டும் அக்கவுண்டபிலிட்டி கிடையாது. எல்லாருக்கும் அக்கவுண்டபிலிட்டி இருக்கு. ஆனால் திமுக இதில் அரசியல் செய்ய நினைப்பதால், எடுத்த உடனே இந்த நார்த்தை கம்பேர் பண்ணி அரசியல் செய்ய நினைப்பதால், நான் ஒரு சிறிய டேட்டா உங்களிடம் சொல்லலாம் அப்படின்றத நான் பார்க்குறேன். அதாவது ஒரு பெரிய ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து சொல்லுது, கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் அப்படின்றத சொல்றாங்க. கிரைம் அகெயின்ஸ்ட் உமன் அப்படின்னா, இந்த 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 கவர்மெண்ட் வந்து எப்பவுமே ஒன்று நடக்கும்போது இந்த டைவர்ஷன் டெக்னிக் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இந்த இடத்துல சொல்றாங்க. 4 வருஷத்துல திமுக ஆட்சியில் 60% இந்த கிரைம்கள் வந்து உயர்ந்திருக்கு அப்படின்றது போலீஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நோட். குறிப்பாக இந்த போக்சோ 52% வந்து உயர்ந்திருக்கு அப்படின்றத சொல்றாங்க. இப்போ ஒரு டேட்டா பாயிண்ட் வந்து நான் சொல்றேன். அதாவது கிரைம் 2020 எவ்வளோ நடந்திருக்கு, 2024 எவ்வளோ நடந்திருக்கு, பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் என்னன்றது நீங்கள் இதில் பார்ப்பீங்க, ஸ்க்ரீனில் பார்ப்பீங்க. ஃபர்ஸ்ட் கிரைம் ரேப் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது 2020 404 நடந்திருக்கு, 2024 471. அதாவது 4 வருடம் காலத்தில் 2021 அவருடைய முதல்வராக இது வந்து நமக்கு அப்படி கணக்கெடுக்கும் போது கூட 16.6% இந்த 4 வருஷத்துல வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம ஒரு 3% கொடுத்தா கூட ஒரு 13% வந்து டிஎம்கே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆனதுலேருந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்லலாம். அதாவது பெண்களின் காவலன் திரு ஸ்டாலின் ஐயா அப்படின்லாம் சொல்லும் போது இது டிக்ரீஸ் ஆயிருக்கணும். ஏன் இது இன்க்ரிமெண்டலாக இருக்கு அப்படின்ற விஷயத்த நம்ம பார்க்கணும். அதே போல மொலஸ்டேஷன் 2020 892 மொலஸ்டேஷன் நடந்திருக்கு. 2024 1885 மொலஸ்டேஷன் நடந்திருக்கு. 4 வருட காலம். நான் அதில் வந்து ஒரு 400 குறைச்சிட்டா கூட கிட்டத்தட்ட 100% இன்க்ரீஸ். அதாவது 111% வந்து ஆக்சுவல். ஒரு வருட காலம் இந்த 20 to 21 அவர் முதல்வர் காலத்தை நான் குறைச்சிக்கிட்டா கூட இந்த மொலஸ்டேஷனோட ரேட் வந்து இவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்றது ஒரு அலார்மிங் நம்பராக இருக்கு. அதாவது எந்த அரசாங்கம் வந்தாலும் இது குறைய வேண்டும் என்ற எதிர்பார்ப்புடன் செல்கிறோம். ஆனால் ஆண்டுக்கு ஆண்டு செல்லும் போது இது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. குறிப்பாக இந்த 4 ஆண்டுகளில் 3 ஆண்டு திமுக ஆட்சி அப்போ பார்க்கும்போது 100% மேலே அந்த இன்க்ரீஸ் இருக்கு மொலஸ்டேஷன்ல அப்படின்ற போது இட்ஸ் அன் அலார்மிங் நம்பர். செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் 2020 31 கேஸ் வந்து வந்திருக்கு. 2024 அதாவது 2024 96 கேஸ் வந்து கிட்டத்தட்ட 210% இதில் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ நம்ம 2020 யார் முதலமைச்சராக இருந்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2020 முதலமைச்சராக இருந்தது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் பொழுது இருந்த ஒரு நம்பர், திமுக ஆட்சி மக்களின் காவலன், மக்களுக்கு தொண்டாட்டும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி அமைத்த பிறகு ஏன் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி கேட்கணும். நான் வந்து இதை கம்பேரே பண்ணக்கூடாது, இது கம்பேர் பண்ணக்கூடிய டேட்டாவே கிடையாது. ஆனால் திமுகவினர் இதை வைத்து கம்பு சுத்துவதால் வேறு வழி இல்லாமல் இதை போட்டிருக்கோம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது 2020 ரேப் வந்து 404, 2024 வந்து 471, இன்க்ரீஸ் இன் பர்சன்டேஜ் வந்து 16.6.
மொலஸ்டேஷன் வந்து 892 in 2020, 2024 1885, தட் இஸ் 111% அது இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து 31 2020, 2024 வந்து 96, 210% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸோ எங்க இருந்த நம்பர் எங்க வந்திருக்கு? இந்த மாதிரி நிலைமையில் இருக்கும்பொழுது திமுகவினர் வடக்கூட இதை கம்பேர் பண்றாங்க அப்படின்னா முதல்ல நம்ம எப்படி இருக்கோம், நம்ம வீடு எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு பக்கத்து வீடை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த நான் இந்த இடத்துல தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இன்னொரு விஷயம், இந்த விஷயத்தை வந்து திசை திருப்புவதற்காக 2 விஷயங்கள் நடந்தது அப்படின்றத சொல்றாங்க. ஒன்று வந்து திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள் அதிமுக கிடையாது, ஓபிஎஸ் அணியிலிருந்து திமுகவில் இணைந்தார் அப்படின்றத சொல்லலாம். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஆல்ரெடி சொன்னார் இந்த மாதிரி வந்து திமுக ஜெயிக்க தான் வாய்ப்பு அப்படின்றார். மனோஜ் பாண்டியன் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஓபிஎஸ் எல்லாம் சொல்லிட்டு தான் வந்தேன் அப்படின்ற போது இதுல என்ன தெரியுது, திமுகவும் ஓபிஎஸும் ஒரு பெரிய அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிறத ரொம்ப கிளியர் கட்டா இந்த இடத்துல காமிக்குது. எப்போ ஒரு அதிமுகவை சேர்ந்த ஒரு நபர் திமுக தான் ஜெயிப்பார் என்று சொன்னாரோ அப்பவே அதிமுகவில் இருப்பதற்கான எல்லா அருகதையும் இழந்து விட்டார். ஆல்ரெடி அவர் அதிமுக இல்லை, திருப்பி ஏதாவது சேருவான்ற பிளிங்க் சான்ஸ் இருந்தா கூட அது கூட இன்று கிடையாது. இன்னொன்று வந்து என்ன சொல்றாங்க, நேத்தி ஏஎன்ஐயோட நியூஸ் ரிப்போர்ட்டருக்கும் அண்ணாமலைக்கும் நடந்த ஒரு விஷயத்தை எடுத்து இதுவும் வந்து இந்த கோவை வழக்கிலிருந்து திசை திருப்புதல் அப்படின்றாங்க. சரி, நீங்கள் அந்த இடத்துல பார்க்கணும், நியூஸ் ரிப்போர்ட்டர் அவர்கள் வந்து அண்ணாமலை அவர்களை வந்து நடுவில் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தபோது அந்த இடத்துல அவர் டிஸ்டர்ப் ஆகி இதற்கான ஒரு இதை சொல்லிட்டு ஏஎன்ஐயும் அவங்களும் பேசிக்கிட்டாங்க திருப்பியும், அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. திசை திருப்புதல் அப்படின்ற ஒரு விஷயம் அண்ணாமலை அவர்களுக்கு தேவையில்லை. அவர் நேர்மையாக டிஆர் பாலு கேஸை வந்து சைதாபேட் கோர்ட்டுக்கு வந்து நீங்க வாங்க அப்படின்னாரு. சிஆர் பாலு தான் வரல. திசை திருப்புதலுக்கும் அண்ணாமலைக்கும் எந்தவித சம்பந்தமும் இந்த இடத்தில் இல்லை என்று மிக ஆழமாக நான் சொல்ல நினைக்கிறேன். இன்னொரு எலெக்ஷன் டேட்டா வந்து நமக்கு தெரிஞ்சது என்னன்னா வந்து எடப்பாடி அவர்கள் வந்து முந்துகிறார். எப்போ முந்துறார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து டிவிக்கு 20% வரும்போது முந்துகிறார் வந்து சாணக்கியா சர்வே சொல்லுது. சாணக்கியா சர்வேயில் 2-3 கம்பெனியோட சர்வே பார்க்கும்போது கிட்டத்தட்ட 6% 7% தாவேக்கா ஓட்டு வாங்கிச்சு அப்படின்னா திமுகவோட விக்ட்ரி கிட்டத்தட்ட ஷியோர் ஆகுது. 7-12% வாங்கினா அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் ஒரு டஃப் ஃபைட் ஆகுது. ஆனால் தாவேக்கா தனித்து நின்று 12% ஓட்டு வாங்கினா அப்படின்னா அதிமுக எளிதில் இந்த தேர்தலை ஜெயிக்கும். ஒரு மெஜாரிட்டி மார்க்கை நம்பி இந்த தேர்தலில் அதிமுக நிச்சயமாக செல்லும். அதிமுக ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, வெகு விரைவில் தேமுதிகவையும் பாமகவையும் இந்த அலையன்ஸ்குள்ள சேர்ப்பது தான் அதிமுகவோட முதலாய கடமையாக இருக்கும். டிவிகே பின்னாடி சுத்தினது போதும். டேட்டாஸ் என்ன காமிக்குது அப்படின்னா, டிவிகே உள்ள வந்தால் அதிமுகவோட வெற்றி பாதிக்கும் என்றே ஒரு கணிசமான ஒரு விஷயம் வந்து இந்த இடத்துல தெரியுது. தாவேக்கா தனித்து போட்டினா நான் சொன்ன மாதிரி 3 சினாரியோ. 6-7% வாங்கினாங்கன்னா அட்வான்டேஜ் டிஎம்கே, 7-12% வாங்கினா ஈக்குவல் ஃபைட்டு, 12% மேல வேண்டாம் அதிமுக எளிதான வெற்றி. இதை நோக்கி தான் களம் செல்கிறது. எடப்பாடி அவர்கள் எதை ஃபோக்கஸ் பண்ண வேண்டும் அப்படின்னா, எப்படியாவது கூடிய விரைவில் பாமகவையும் தேமுதிகவும் அலையன்ஸ்ல கொண்டு வர விஷயத்த வந்து முடிந்தால் சீமான் வந்தால் ஒரு போனஸாக இது நிச்சயமாக இருக்கும். அடுத்த விஷயம், அண்ணாமலை போட்டியிடுவாரா மாட்டாரா? அண்ணாமலை போட்டியிட மாட்டார் என்றே நான் நினைக்கிறேன். ஆனால் அண்ணாமலை போட்டியிட்டால் 2 தொகுதிகள் இருக்கிறது. ஒன்று டி நகர் இல்லது தென்காசி. இது 2 எது ஒன்று போட்டியிட்டாலும் நிச்சயமாக அவர் சட்டசபைக்குள் போவது உறுதி. நமது இன்னொரு நற்செய்தி, நவம்பர் 22 வாக்கில் புதிய தேசிய தலைவரை பாஜக நியமிக்கும் என்ற செய்திகள் டெல்லியிலிருந்து வருகிறது. அதில் மிக முக்கிய பொறுப்பு அண்ணாமலை அவர்களுக்கு காத்திருக்கிறது. உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச்.